தேசிய விருது உள்ளிட்ட பல சர்வதேச விருதுகளை அள்ளிய காக்கா முட்டை படம் தயாரிப்பாளர் தனுஷுக்கு ரிலீஸுக்கு முன்பே லாபத்தை குவித்துவிட்டது. காக்கா முட்டை படத்திற்காக சின்ன தொகையை முதலீடு செய்த தனுஷ் பாக்ஸ் ஸ்டார் நிறுவனத்திற்கு கைமாற்றிவிட்ட வகையில் பெரிய லாபம் பார்த்துவிட்டார். இந்த வகையில் சந்தேகமே இல்லை, தனுஷ் புத்திசாலிதான். சிம்புதான் பாவம். காக்கா முட்டை படத்தில் நடிகர் சிம்புவாகவே சில காட்சிகளில் நடித்திருக்கிறார். அவருக்கு தெரியாமலே அவரை காமெடியனாக்கிவிட்டனர் தனுஷ் மற்றும் வெற்றிமாறன். காக்கா முட்டை படத்தில் ஒரு காட்சியில் பீட்சா கடையை திறந்து வைக்கும் நடிகர் சிம்பு பீட்சாவை ருசி பார்க்கிறார். அந்த வேடிக்கையை பார்க்கும் சேரி பகுதியில் வசிக்கும் சிறுவர்களுக்கு நாக்கில் எச்சி ஊறுகிறதா. எப்படியாவது அந்த கடையில் பீட்சா வாங்கி சாப்பிட வேண்டும் என்கிற ஆசை அவர்களுக்குள் எழுகிறதா. அவர்களின் ஆசை நிறைவேறியதா என்பதுதான் காக்கா முட்டை படத்தின் கதை. படு சீரியஸான இந்த படத்தில் சிம்புதான் காமெடி பீஸ். பீட்சா கடையை திறந்து வைக்க வரும் சிம்புவுக்காக அனைவரும் காத்திருப்பார்கள். குறித்த நேரத்திற்கு சிம்பு வரமாட்டார், வழக்கம் போல. அப்போது ஒருவர் சொல்வார், ராகு காலம் வரப்போகுது, சீக்கிரம். அவர் உண்மையிலே ராகு காலம் வரப்போவதாக சொல்லும் இந்த வசனத்திற்கு தியேட்டரில் பலத்த கைத்தட்டல். காரணம், ராகு காலம் வரப்போகுது என்று அவர் சொன்னதே மக்கள் சிம்பு வரப்போகிறார் என்று அனிச்சையாக அர்த்தப்படுத்திக் கொண்டதுதான்.